ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்ததும் நம்ம முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, தூக்கிட்டு சுற்றுறாரு. டே கீழே இறக்கி விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ வந்துட்டல, பாட்டியை எப்படி கவனிக்குவேன் அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி உனக்கு இல்லாதா, உனக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லுங்கள் பாட்டி, எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்து மீனா இருந்துட்டு, பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்க மீனா, நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்க மாட்ட, கண்டிப்பாக இந்த விஜயா இருக்கிற வீட்டில் நீ எப்படி நல்லா இருக்குவ, நீ நல்லா இருக்க அவ விடவே மாட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு, என்ன அத்தை வந்ததும் வராதுமா ஏன் சண்டைக்கு வரீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சரி போயிட்டு ஏதாச்சும் சமைச்சு கொண்டு வாப்போ, இனிமேல் நான் வந்துட்டேன்ல, நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நம்ம டென்ஷன் ஏற்றுறதுக்கே இந்த கிளவி வந்து தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. மறுநாள் காலையில் முத்துவோட கல்யாண நாளுக்கு முத்துவையும் மீனாவையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேர்லேயும் அர்ச்சனை பண்ணுறாங்க. கடவுளே, இவங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு நீண்ட ஆயுளோட சந்தோஷமாக வாழணும் குழந்தை குட்டியோட அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சாமி குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டிமா இருந்துட்டு சாமியார்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க 2 பேர் கையை பார்த்து சொல்லுங்கள், இவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சாமியார் இருந்துட்டு மீனாவோட கையை பார்த்துட்டு, குழந்தை பிறக்கும் ஆனால் அதுக்கு ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இவனை பெத்த தாய் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்காங்க, அந்த பாவம் இவனை சேர்ந்துருக்குது, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே இவங்க 2 பேருக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பரிகாரம்னு கேட்குறப்ப தான் 100 பேர் அன்னதானம் பண்ணணும், 5 குடும்பத்துக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கணும், அதுவும் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு, அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் முன்னாடி மீனா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க.